வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரேஸ், அத வச்சு வர சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான் பார்க்க போறோம். ரொம்ப காமனான ஒரு சென்டென்ஸ் தான். நம்ம டே டு டே கான்வர்சேஷன்ல பேசுற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் தான். அந்த அளவுக்கு நிலைமை போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டங்கிற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. வீட்ட விக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இத சொல்றதுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம வந்து காட் டு த பாயிண்ட் வேர் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லணுமானா இட் இல்லைனா திங்ஸ் இதில் ரெண்டில் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் அவன் அந்த நிலைமைக்கு போயிட்டான், அவங்க அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சப்ஜெக்டை முன்னிறுத்தி சொல்லணுமானா அதையும் நீங்கள் சப்ஜெக்டும் அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காட் டு த பாயிண்ட் வேர் எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பார்ட்டை நம்ம ஒரு கிளாஸாக ஒரு சப்ஜெக்ட் வேர்பு எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம போட போகிறோம். ஸோ இதில் நீங்கள் காட் டு த பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப பாஸ்டில் அந்த நிலைமைக்கு போயிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால இந்த கிளாஸும் பாஸ்ட் டென்ஸ். ஒருவேளை நீங்கள் இப்போ அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணுமானா அப்போ நீங்கள் சப்ஜெக்ட் பி வேர்ப் இட் இஸ் கெட்டிங் டு த பாயிண்ட், she is getting to the point, things are getting to the point, அந்த மாதிரி நீங்கள் be verb getting to the point where class. அப்போ நீங்கள் கிளாஸை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுக்குமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம், அதை நம்ம பார்க்கலாம். இப்போ வீட்டை விற்கிற அளவுக்கு அவங்க நிலைமை போய்விட்டது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ சுச்சுவேஷன் அப்படி ஆகிவிட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பாஸ்டில் தான் சொல்கிறோம். அதனால் got to the point where ப்ளஸ் கிளாஸ், அதுவும் பாஸ்ட் டென்ஸில். ஸோ சிச்சுவேஷனை பற்றி பேசுகிறப்போ நீங்கள் இட் திங்ஸ் ரெண்டில் எதை வேணால் வச்சு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். காட் டு த பாயிண்ட் வேர்ன்றது அப்படியே ஃபிக்ஸடாக இருக்குது. அவர்கள் வீட்டை விற்கிற அளவுக்கு, அவங்க வீட்டை விற்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதனால தான் they had to sell the house. சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க வீட்டை விற்க வேண்டி இருந்தது, அதுதான் நம்ம மீன் பண்ணுறோம். they had to sell their house. past tenseன்றதுனால have toக்கு பதிலாக had toன்னு போட்டிருக்கோம். Things got to the point where they had to sell their house. எங்கள் 2 பேருக்குமே அப்படி சண்டை வந்துட்டே இருந்துச்சு. நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கவே பிடிக்காத நிலைமைக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படி சொல்ல போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ இட் இல்லைனா திங்ஸ் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காட் டு த பாயிண்ட் வேர். அதே மாதிரி இந்த இடத்துல வி காட் டு த பாயிண்ட், நாங்கள் அந்த நிலைமைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் அப்படின்ற வீன்ற சப்ஜெக்டை முன்னிறுத்தி வேணாலும் இதை சொல்லலாம். அப்போ வி காட் டு த பாயிண்ட் வேர். எங்களுக்கு ஒருத்தர் பார்க்கவே பிடிக்கல. we didn't even want to look at each other. we didn't even want to look at each other. we got to the point where we didn't even want to look at each other. இப்போ இதே சென்டென்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலே பிடிக்காத நிலைமை அப்படி சொல்லணுமானா நம்ம வந்து கேன் ஸ்டாண்ட் அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அதே பாஸ்ட் டென்ஸில் we couldn't stand each other, ஒருத்தர் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. But things got to the point where we couldn't stand each other அப்படி சொல்லலாம் சிம்பிளா. அவங்க ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு போயிட்டாங்க, அவங்க கிட்ட எதுவுமே இல்லாத நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவர்களை முன்னிறுத்தி தேனே வச்சு சொல்லலாம். அப்போ தே காட் டு த பாயிண்ட் வேர், அவங்க கிட்ட மிச்சம் மீதி எதுவுமே இல்லை, தே ஹேட் நத்திங் லெஃப்ட். தே காட் டு த பாயிண்ட் வேர் தே ஹேட் நத்திங் லெஃப்ட். ஸோ அடுத்ததான் நாம அவன் எல்லாத்தையுமே வெறுத்த நிலைமைக்கு போயிட்டான் அப்படி நம்ம சொல்லணும். எல்லாருமே அவன் வந்து போதும் அப்படின்னு வெறுத்து போன நிலைமைக்கு போயிட்டான். ஸோ வெறுத்து போகிறது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து டன் வித், ஃபெட் அப் வித் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து டன் வித் வச்சு சொல்ல போகிறோம். ஸோ அவன் அந்த நிலைக்கு போய்விட்டான், அதனால ஹீன்ற சப்ஜெக்டே முன்னிறுத்தி நம்ம சொல்லலாம். அப்போ ஹீ காட் டு த பாயிண்ட் வேர் ஹி வாஸ் டன் வித் எவ்ரி திங். எல்லாம் போதும்பா வெறுத்து போச்சு அப்படி சொல்கிறதுக்கு. he got to the point where he was just done with everything. எனக்கு ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபேமிலியா இல்லை வேலையா அப்படின்னு நான் வந்து சூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ சிச்சுவேஷன் அப்படி வந்துருச்சு. ஸோ இட் காட் டு த பாயிண்ட் வேர், இட்டா திங்ஸா ஐயா அப்படின்னு கன்ஃபியூஷன் வந்தால் டோன்ட் வரி, நீங்கள் எதை வேணால் போடலாம், எது போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஐ காட் டு த பாயிண்ட், இட் காட் டு த பாயிண்ட், திங்ஸ் காட் டு த பாயிண்ட் எப்படி சொன்னாலும்
இந்த ஸ்ட்ரக்சர் மீனிங்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ, அதனால அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சரி, நான் இப்ப அத வந்து சூஸ் பண்ண வேண்டிய நிலைமை அப்போது வந்தது அப்படின்னு சொல்லணும். இப்பனா நம்ம ஐ ஹேவ் டு சூஸ் பிட்வீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ, பாஸ்ட்ன்றதுனால ஐ ஹேட் டு சூஸ் பிட்வீன் 2ல நடுவுல ஏதாவது ஒண்ணு. அத நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, சூஸ் பிட்வீன் மை ஜாப் அண்ட் மை ஃபேமிலி. இட் காட் டு த பாயிண்ட் வேர் ஐ ஹேட் டு சூஸ் பிட்வீன் மை ஜாப் அண்ட் மை ஃபேமிலி. என் வேலையா இல்ல என் குடும்பமா அப்படின்னு நான் சூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு நான் போயிட்டேன். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து விட்டது. அந்த மாரி நிலைமை ஆயிடுச்சு. அப்படி சொல்றதுக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். அவன் எப்படி ஆயிட்டான்னா, ஒரு கட்டத்தில அவன் யாரையுமே நம்பாத நிலைமைக்கு போயிட்டான். அந்த மாரி ஆயிட்டான் அவன். அவன் யாரையுமே நம்ப மாட்டேங்கிற அளவுக்கு போயிட்டான். அப்படி சொல்லணும். ஸோ அவன் போய் விட்டான். ஹி காட் டு த பாயிண்ட் வேர் அவன் யாரையும் நம்பல. ஹி டிட்ன்ட் ட்ரஸ்ட் எனிஒன். ஹி டிட்ன்ட் ட்ரஸ்ட் எனிஒன் அட் ஆல். இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்றதுக்காக ஒரு அட் ஆல சேர்த்துக்கிறோம். ஹி காட் டு த பாயிண்ட் வேர் ஹி டிட்ன்ட் ட்ரஸ்ட் எனிஒன் அட் ஆல். பொதுவா நம்ம நிலைமை அப்படின்னாலே இந்த மாரி ஒரு சென்டென்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டங்கிற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நிலைமை சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சுன்றதுனால நம்ம வந்து இட்டுனே வச்சு சொல்லியிருக்கோம். அப்ப இட் காட் டு த பாயிண்ட் வேர் அவங்களால அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம்னா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட அவங்கள்ட்ட காசு இல்ல. அப்படிதான் அர்த்தம் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம தே குடன்ட் ஈவன் அஃபோர்ட் தேர் நெக்ஸ்ட் மீல் அப்படின்னு தான் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல இத. ஸோ இட் காட் டு த பாயிண்ட் வேர் தே குடன்ட் ஈவன் அஃபோர்ட் தேர் நெக்ஸ்ட் மீல். அதுக்கு கூட அவங்க கிட்ட காசு இல்ல. அப்படி சொல்றதுக்கு. நம்ம இவ்வளோ நேரம் பாஸ்ட்ல வச்சு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இந்த கெட்டிங் வச்சு சில சென்டென்ஸஸ் சொல்லலாம். அதாவது பிரசன்ட்ல சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப் போறோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலைமைக்கு போயிட்டுருக்கு அப்படி சொல்லப் போறோம். யாருமே அவரோட வேலை செய்யவே விரும்பல. அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. யார் அவங்க கூட போய் சேர்ந்து ஒர்க் பண்ணுனாலும், "இல்ல, இல்ல வேணாம். நான் வேற டீமுக்கு போறேன்." அப்படி சொல்றான். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ அதனால தான் நம்ம கன்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். இட் இஸ் கெட்டிங் டு த பாயிண்ட் வேர் யாரும் விரும்பவில்லை. நோபடி வாண்ட்ஸ் டு வொர்க் வித் ஹிம். இட் இஸ் கெட்டிங் டு த பாயிண்ட் வேர் நோபடி வாண்ட்ஸ் டு வொர்க் வித் ஹிம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இதே மாரி கன்டினியூஸ் டென்ஸ் வச்சு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட அவங்க சண்டை போடுற அளவுக்கு நிலைமை போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இட் இஸ் கெட்டிங் டு த பாயிண்ட் வேர் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட சண்டை போடுறாங்க. அப்ப தே ஆர் ஃபைட்டிங் ஓவர் எவ்ரி லிட்டில் திங். சின்ன சின்ன விஷயம், ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்குமே சண்டை. தே ஆர் ஃபைட்டிங் ஓவர் எவ்ரி லிட்டில் திங். இட் இஸ் கெட்டிங் டு த பாயிண்ட் வேர் தே ஆர் ஃபைட்டிங் ஓவர் எவ்ரி லிட்டில் திங். ஸோ நாம இப்ப பார்த்த இந்த காட் டு த பாயிண்ட் வேர் இந்த ஃப்ரேஸை வச்சு இந்த சென்டென்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் என் வேலையே விட்டுடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் போயிட்டேன். இந்த மாதிரி நீங்க சொல்லணும். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி வேணா இத மீனிங் வர மாரி நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ நான் அந்த அளவுக்கு போயிட்டேன். அப்ப ஐ காட் டு த பாயிண்ட் வேர் நான் வேலையை விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஐ வாண்டட் டு குவிட் மை ஜாப். இல்லைனா கிட்டத்தட்ட நான் வேலையை விட்டுட்டேன். ஐ ஆல்மோஸ்ட் குவிட் மை ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வேற விதமா எப்படிலாம் இதை சொல்லலாமோ எல்லா விதமாவும் நீங்க இந்த கிளாஸை நீங்க சொல்லலாம். ஸோ ஐ காட் டு த பாயிண்ட் வேர் ஐ வாண்டட் டு குவிட் மை ஜாப். இல்லைனா ஐ காட் டு த பாயிண்ட் வேர் ஐ ஆல்மோஸ்ட் குவிட் மை ஜாப். எப்படி வேணா சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம அந்த அளவுக்கு நிலைமை போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த காட் டு த பாயிண்ட் வேர்ன்ற ஃப்ரேஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.